Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மார்ஜினல் ரெவன்யூ வந்து ஈக்குவல் டு பி இன்டூ 1 மைனஸ் 1 பை ஈட்டாடின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம ரெவன்யூ ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெவன்யூ ஃபங்க்ஷனோட ஃபார்முலா பி இன்டூ எக்ஸ். ஸோ பி வந்து 550 மைனஸ் 3x மைனஸ் 6x ஸ்கொயர் இன்டூ எக்ஸ். இப்போ ரெவன்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா x உள்ள மல்டிப்ளை பண்ணா 550x minus 3x square minus 6x cube. இப்போ மார்ஜினல் ரெவன்யூ வேணும் அப்படின்னா நம்ம வந்து dr by dx என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரெவன்யூ ஃபங்க்ஷனும் ஒரு டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஸோ 550x வந்து 550 ஆகிடும். இது 3 into 2x, ஸோ 6x minus 18x square. இது 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஈட்டா டி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஈட்டா டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பை டிபி. ஸோ இதில் மைனஸ் பிக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 550 பிராக்கெட் ஓப்பன் பண்ணலாம். 550 மைனஸ் 3x மைனஸ் 6x ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. ஹோல்டோட பை எக்ஸ் போட்டாச்சு. நம்ம டிஎக்ஸ் பை டிபி போடணும் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பி எழுதிட்டு இதை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ 3x மைனஸ் 6x ஸ்கொயர் இருக்கிறத டிபி பை டிஎக்ஸ் அப்படின்னு போட்டால் இதோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் 3 மைனஸ் 12x வரும். ஸோ மைனஸை காமனாக எடுத்துட்டா 3 ப்ளஸ் 12x அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல இதோட ரெசிப்ரோக்கல் போடணும். இங்கே டிஎக்ஸ் பை டிபி இருக்கு. 1 by minus of 3 plus 12x அப்படின்னு வரும். இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போ டோட்டலாக ஈட்டா டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 550 மைனஸ் 3x மைனஸ் 6x ஸ்கொயர் ஹோல்டோட பை இந்த எக்ஸை வந்து இதோட உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். எக்ஸ் இன்டூ திஸ் டினாமினேட்டர். அப்போ இது வந்து 3x plus 12x ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து p இன்டூ 1 மைனஸ் 1 பை ஈட்டா டி அப்படின்ற எக்ஸ்பிரஷனை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ p அப்படியே இருக்கட்டும். 1 மைனஸ் இது 1 பை ஈட்டா டி நான் இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ 3x ப்ளஸ் 12x ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 550 மைனஸ் 3x மைனஸ் 6x ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா p இன்டூ LCM எடுக்கணும். ஸோ 550 மைனஸ் 3x மைனஸ் 6x ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல 550 மைனஸ் 3x மைனஸ் 6x ஸ்கொயர். இது மைனஸ் எங்க உள்ள வந்துடும். ஸோ மைனஸ் 3x மைனஸ் 12x ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா p அண்ட் இதுதான் சேம். ஸோ இதையும் கட் பண்ணிடலாம். இது மொத்தமாக இதுதான் p. நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணும்போது 550 இந்த ரெண்டு டேர்மும் சேர்ந்துச்சு அப்படின்னா மைனஸ் 6x இந்த ரெண்டு டேர்மும் சேர்ந்தா மைனஸ் 18x ஸ்கொயர். இது செகண்ட் எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 550 மைனஸ் 6x மைனஸ் 18x ஸ்கொயர். இங்கே 550 மைனஸ் 6x மைனஸ் 18x ஸ்கொயர். ஸோ ஃப்ரம் 1 and 2 இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா marginal revenue equal to p into 1 minus 1 by eta d அப்படின்னு சொல்லிடலாம்.